ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் முத்துக்காளையை பத்தி தான் பேச போறோம். இவ்வளோ நாள் சைலண்டா இருந்தவர், இவ்வளோ நாள் காணாம போனவர், இப்போ வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு அது ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நடிகர் முத்துக்காளை, அதாவது காமெடி நடிகரா இவரை நாம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். அதை தாண்டி ரியாலிட்டி ஷோஸ்லயுமே இவர் நிறைய பங்கெடுத்திருக்காரு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா குக் வித் கோமாளிலையும் இவரை நாம பார்த்திருப்போம். ஸோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில நடிகர்கள் மட்டும் தான் தமிழ் சினிமாவில் PhD முடிச்சிருக்காங்க, அதாவது அதிகமா படிச்சு நடிக்க வந்திருக்காங்க. சோ அதுல ஒருத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்காளையும். சோ இவரும் நிறைய படிச்சிருக்காரு. முக்கியமா PhD அவர் வந்து ரீசெண்டா முடிச்சு பட்டம்லாம் வாங்கியிருந்தாரு. அந்த வீடியோ அந்த போட்டோ பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. சோ அந்த வகையில பாண்டியராஜனும் PhD முடிச்சிருந்தாரு. நடிகர் சார்லியும் PhD முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் மட்டும் தான் இவ்வளவு உயர் பட்ட படிப்புகள்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா இவர் என்னதான் படிச்சிருந்தாலும் இவர் படிப்புக்கேத்த ஒரு சரியான அங்கீகாரம் இதுவரைக்கும் அவர் வேலையில வந்து கிடைக்கவே இல்லை. அதாவது சினிமாவில் அவருக்கு கிடைக்கவே இல்லை. எந்த ஒரு படத்திலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் அவருக்கு கிடைக்கல. ஒரு காமெடி, ஒரு சப்போர்ட்டிங், ஜஸ்ட் ஒரு கேரக்டர் ரோல் இப்படிதான் வந்து அவருக்கு கிடைச்சதே தவிர ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரோலா அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு சரியான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையா இருக்கு. அதனால அவர் வந்து ரியாலிட்டி ஷோஸ்லயுமே பங்கெடுத்து பார்த்தாரு. ஸோ அதுல ஓரளவுக்கு பேர் வாங்கிட்டு வந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். பட் அந்த மாதிரி எதுவுமே வரல. இப்போ வந்து தன்னோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டப்படுற சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா அவரோட வேண்டுகோள் என்னன்னா, வாழ்க்கைக்கு நீங்க உதவி பண்ணுங்க, எனக்கு பண உதவி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. சோ அவருடைய மனைவி பெயர் மாலதி. அவங்களுக்கு வயசு 47 ஆகுது. அவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மூளையில வந்து ரத்த கசிவு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சோ அதை வச்சு உடனே KMC ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ஆபரேஷனும் தலையில பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் தலையில பண்ணி அது ஓரளவுக்கு கியூர் ஆகும்போது உடனே நுரையீரல் தொற்று, அதாவது லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. லங்ஸ் அஃபெக்ட் ஆனதுனால அடிக்கடிக்கு அவங்களுக்கு வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனை வந்து டே பை டே அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 15 இருந்து 20 நாள் வரைக்கும் நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தனியா நின்னு போராடிக்கிட்டு இருக்கேன். சோ எனக்குன்னு எந்த ஒரு சொந்த பந்தமோ சப்போர்ட்டோ யாரும் கிடையாது. பண உதவி செய்யற அளவுக்கு யாரும் பெரிய ஆளுங்களும் இல்ல. சோ நடிகரா இருந்து இப்ப முதலமைச்சரா மாறி இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களே எனக்கு வந்து உதவி பண்ணுங்க, என்னோட மனைவியோட உயிரை காப்பாத்தி கொடுங்க, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, எனக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலோ இல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட மனைவி உயிரை காப்பாத்துங்க. சோ அவங்க தான் என்னோட வாழ்க்கையே. எனக்கு அது போயிடுச்சு அப்படின்னா எதுவுமே இல்லை என்னோட லைஃப்ல. அதனால தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கைக்கு உதவி பண்ணுங்க, நான் வாழறதுக்கு எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய்க்கு இவர் வந்து கண்ணீர் மல்க வேதனையோட ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள், அதாவது அவருக்குன்னு ஒரு சில ரசிகர்கள்லாம் இருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இப்போ அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ உதவுறதுக்கு முன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த வீடியோவை விஜய் பார்த்ததுக்கு அப்புறமா அவரும் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ கண்டிப்பா அவங்களோட மனைவி கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி குணமாகி வீடு திரும்புவாங்க. அதுக்காக எல்லாருமே வந்து பிரார்த்திக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி எல்லாரும் வீடியோ வெளியிட்டு அவருக்கு வந்து பிளஸிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, அவருக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா ஃப்ரெண்ட்வுட்ஸ் டீம் சார்பாகவும் உங்களோட மனைவி வந்து கூடிய சீக்கிரம் குணமாகி உங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்மளோட முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும், மக்களுக்கு எல்லாமே செய்யணும். சோ முக்கியமா பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் நான் வருவேன், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பதவி எடுத்திருக்காரு. சோ கண்டிப்பா அவரோட காதுகளுக்கு இந்த வீடியோ போயிட்டு இது மூலமா உங்களுக்கு உதவி வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது நடிகர் சங்கம் அப்படின்னு வச்சிருக்காங்க. 2-3 பேர் 2-3 பார்ட்டா வச்சிருக்காங்க. சோ அதாவது நலிவு அடைஞ்ச கலைஞர்களுக்கு உதவி பண்ணக்கூடியதுதான் அந்த நடிகர் சங்கம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே முன்னாடி வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பண தேவை அப்படின்னாலும் மற்ற நடிகர்கள்லாம் சேர்ந்து பணத்தை வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நடிகர் சங்கம் மூலமா இது வரைக்கும் எந்த ஒரு நடிகர்களுக்கும் பெருசா உதவி கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய நலிவடைந்த கலைஞர்கள்லாம் உடம்பு சரியில்லாம ஒவ்வொரு வீடியோ வெளியிடுறத பார்த்தா அவங்களா இவங்க எப்படி இருந்தாங்க, நம்ம படத்துல இவங்களை எப்படி எல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கோம், எவ்வளவு சூப்பரா இருந்திருக்காங்க ஒரு காலத்துல, ஆனா இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அந்த அளவுக்கு சினிமா வந்து அவங்களை கைவிட்டுடுச்சா அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளயுமே கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அப்படி இருந்தவங்களா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அபிநய சொல்லலாம். துள்ளுவதோ இளமை படத்துல எப்படி இருந்த ஒரு நடிகர், 90s டைமிங்ல எப்படி இருந்த ஒரு ஆங்கர், ஒரு ஆக்டர், ஆனா இப்போ கடைசி காலத்துல அவரோட நிலைமை என்னவா இருந்தது, அவரோட மரணம் எப்படி ஏற்பட்டது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். அவரோட மரணத்துக்கு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட வரல. சோ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், KPY பாலா இவங்கெல்லாம் தான் போய் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லாம இருக்கும்போது ஒருத்தர் உதவி கேட்கறாங்க அப்படின்னா மத்த நடிகர்கள்லாம் சேர்ந்து அவங்களால முடிஞ்சதை கண்டிப்பா அவங்களுக்கு உதவலாம். அதுக்காக தானே நடிகர் சங்கம் இருக்கு அப்படின்னுமே வந்து பல பேர் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.
சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் முத்துக்காளை அவர்களுடைய மனைவிக்கு எந்த மாதிரியான ஒரு உதவிகள் கிடைக்குது. கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவங்க குணமாயிடுவாங்க. சோ உங்களுக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க.